பணித்துளிகள் 17வது மூல உபதேசமான ஆவிக்குரிய வரங்களும் ஊழியங்களும் ஜூலை 30, 2024. வரத்தை பயன்படுத்துதல். நல்லது, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. மத்தேயு 25:23. பிரிட்டனை சேர்ந்த ஜேம்ஸ் ஹாவல்ஸ் 2009 ஒரு வாரத்தில் கிட்டத்தட்ட 7000க்கும் மேலே பிட்காயினை சம்பாதித்தார். மிகவும் சிக்கலான செயல்முறைகளை பயன்படுத்தி தான் சம்பாதித்த கிரிப்டோ பணத்தை ஒரு வன்தட்டில் சேமித்து வைத்தார். ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு தன் மேஜையை சுத்தம் செய்த போது தற்செயலாக அந்த வன்தட்டை தூக்கி எறிந்து விட்டார். பிட்காயின்களை அவர் சம்பாதித்த போது அவற்றிற்கு அவ்வளவாக மதிப்பில்லை. ஆனால் பிறகு அவற்றின் மதிப்பு பன்மடங்கு அதிகரித்து விட்டது. அவர் இழந்த பிட்காயின்களின் மதிப்பு சுமார் $99 லட்சம். நாம் அனைவரும் அருமையான ஒரு வாய்ப்பை இழந்த நிலையில் தான் இருக்கிறோம். நம் வரங்களையும் பயன்படுத்துவதை விளக்குவதற்கு இயேசு ஒரு கதை சொன்னார். புறதேசத்துக்கு பிரயாணமாக போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரனை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்தும் கொடுத்தான் என்று மத்தேயு 25:14-15 வாசிக்கிறோம். தங்கள் வரங்களை ஞானமாக பயன்படுத்திய ஊழியக்காரர்கள் அதை பன்மடங்கு பெருக்கமாய் பெற்றார்கள். ஆனால் தன் தாளந்தை மறைத்து வைத்த ஒரு வேலைக்காரன் அதை வைத்து ஆதாயம் உண்டாக்கவில்லை. அதனால் இறுதியில் அதை இழந்து போனான். அதனால் அவனுக்கு கிடைத்த பெயர் பொல்லாதவனோ சோம்பலுமான ஊழியக்காரன் என்று வசனம் 26 கூறுகிறது. மற்றவர்களை இயேசுவிடம் கொண்டு வருவதற்கு நம் ஆவிக்குரிய வரங்களை நாம் பயன்படுத்த வேண்டும். பிறகு அவருடைய கிருபையால் ஒரு நாள் நம்மை பார்த்து, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று தேவன் சொல்வார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய செயலில் காட்டுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய வரங்களை அனைத்தையும் பயன்படுத்துகிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த வரங்களை தேவன் பெருக்கி வருகிறார் என்று கணித்து பாருங்க. இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு 1 பேதுரு 4:10, எபேசியர் 2:10, கலாத்தியர் 6:9 கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமாக தியானிங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்.